அன்பினர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இரண்டு தரப்பிலும் இருந்து வருகின்றது. இதில் அமெரிக்கா கொஞ்சம் பொய்யையும் அழிச்சு விட்டுச்சு. எப்படி என்றால், ஈரானின் முற்றுமுழுதான நேவி படையை அழித்து விட்டோம் என்று சொன்னாலும் ஹார்முஸ் ஜலஜ் சந்தையில் முற்றுமுழுதாக இன்னும் ஈரானிய கட்டுப்பாடு தான் இருந்து வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக வளைகுடாவில் ஐக்கிய அமீரகம் பக்கமாக ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது, அடி வாங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக குவைத், பஹ்ரைன், கட்டார், UAE, சவுதி கொஞ்சம் குறையதான். ஏனெனில் சல்மான் ஒரு டபுள் கேம் என்பதால் மாலையும் தலையையும் காட்டுவதால் கொஞ்சம் தப்பிச்சு வரப்போலாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஒரு தாக்குதலில் ஈரானிய புதிய உச்ச தலைவர் காயமடைந்திருக்கின்றார். அடுத்தடுத்து வந்ததாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ஈரானிய அரசு தொலைக்காட்சி இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது, புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கொமெனி அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அவரை அழிப்போம், முழு குடும்பத்தை அழிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து கடந்து வந்து 24 மணி நேரங்களுக்குள் இஸ்ரேலிய தாக்குதலில் அவர் காயமடைந்திருக்கின்றார். அது படுகாயமா, சிறுகாயமா, ஆபத்தான நிலையா என்பது குறித்து இன்னும் செய்தி வெளிவரவில்லை. ஒரு புதிய செய்தியாக காய் வந்திருக்கின்றோம். ஈரானின் புதிய உச்ச தலைவர் காயமடைந்து விட்டார். அடுத்தடுத்து வந்ததாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அரசு தொலைக்காட்சி கூறுகிறது. ஏவுகணை குறித்த செய்தியை அது தெரிவிக்கிறது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி தனது புதிய கொடுங்கோலன் தனது அடுத்தடுத்து வந்ததாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு போரில் காயமடைந்ததாக வெளிப்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களின் மகன் முஸ்தபா கமேனி ஞாயிற்றுக்கிழமை சுழலும் ஆட்சியின் புதிய தலைவராக பதவியேற்றார். ஈரானின் புதிய உச்ச தலைவரான முஸ்தபா கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரில் காயமடைந்திருக்கின்றார் என்பதே உலக செய்தி. புதிய உச்ச தலைவரின் கீழ் தெஹ்ரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. உங்கள் சேவையில் ஜாயித் முஸ்தபா என்ற வார்த்தைகளால் குறிக்கப்பட்ட ஏவுகணை இரத்த கலரை கொண்ட IRGC முஸ்தபா கம்பெனிக்கு தங்கள் விசுவாசத்தை உறுதியளித்தது சொல்லப்படுகிறது. 50 வயதான கெமேனி ரமலான் போரில் எதிரியால் காயமடைந்ததாக அரசு தொலைக்காட்சி நேற்று அறிவித்தது. ஆனால் எப்போது, எங்கு, எப்படி என்று இன்னும் விவரிக்கவில்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு உச்ச தலைவர் முஸ்தபா கொமெனியின் கீழ் இஸ்ரேலை இலக்காக கொண்ட ஏவுகணையில் முரட்டு அரசு ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை வரைந்திருந்தது. ஈரான் அரசு ஒளிபரப்பான IRIB-யின் டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு படத்தில் உங்கள் சேவையில் சாயிஸ் முஸ்தபா என்ற வார்த்தைகளால் குறிக்கப்பட்ட ஒரு எரிபொருளை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 50 வயதான அவரை இலகுரக மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத தேர்வு என்றும் முத்திரை குத்தினார். ஏனெனில் அவர் ஆட்சியின் அடுத்த நியமனத்தில் ஒரு கருத்தை கோரினார். ஈரானியர்கள் தனது உத்தரவை மீறிய பிறகு புதிய தலைவர் நீண்ட காலம் நீடிக்க போவதில்லை என்றும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். முஸ்தபா தலைவராக தனது முதல் நாளை குறிக்கும் வேளையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. IDF கூறியதாவது, சிறிது நேரத்துக்கு முன்பு ஈரானில் இருந்து இஸ்ரேல் அரசின் எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை IDF அடையாளம் கண்டுள்ளது என்றும் அச்சுறுத்தலை தடுக்க தற்காப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்ட இரத்த வெறி கொண்ட கமேனியின் எந்த ஒரு வாரிசையும் படுகொலை செய்வதாக இஸ்ரேல் ஏற்கனவே உறுதியளித்துள்ளது. ஈரானியர்கள் தனது உத்தரவை மீறிய பிறகு புதிய தலைவர் நீண்ட காலம் நீடிக்கப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட கமேனியின் எந்த ஒரு வாரிசையும் படுகொலை செய்வதாக இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லி வந்த நிலையில் இந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அது ஒரு பாரிய முன்னேற்ற செய்தியாக பார்க்கலாம். பாரிய எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய குண்டு வீச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக வடக்கு துறைமுக நகரமான இஸ்ரேலின் ஹைபாவில் உள்ள முக்கியமான எரிசக்தி வசதிகள் மீது ஈரானின் விமானப்படை ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்பொழுது அங்கு ஹைபா துறைமுகத்தில் அவர்களின் எண்ணெய் கிடங்குகள் பற்றி எரிகின்றது. தொடர்ச்சியாக அணைக்க முடியாதவாறு பற்றி கொண்டிருக்கின்றது.
ஈரான் எண்ணெய் கிடங்குகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் விமானப்படையின் துணிச்சலான மனிதர்கள் ஹைபாவில் உள்ள சியோனிச ஆட்சியின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எரிபொருள் சேமிப்பு வசதிகளை குறிவைத்தனர் என்று கட்டம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்று மாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். மார்ச் 7 அன்று அமெரிக்க இஸ்ரேலிய போரின் 2ஆம் கட்டம் என்று ஆய்வாளர்கள் விவரித்ததை தொடர்ந்து எரிசக்தி கட்டமைப்பை குறிவைப்பதில் இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. இது ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்பை உள்ளடக்கிய இலக்கு பட்டியலை விரிவுபடுத்தியது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பீப்பாய் கொள்ளுபனவு கொண்ட ஹைபா சுத்திகரிப்பு நிலையம் கடந்த வாரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல அலகுகளை முன்கூட்டியே குளோஸ் பண்ணி இருக்கின்றது. ராணுவ நடவடிக்கை மேலும் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் போயின் 33வது அலை டெல் அபிபின் தெற்கே உள்ள ஹபுலா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையத்தை வெற்றிகரமாக அளித்ததாகவும் ஈரானிய ஆர்மி தெரிவித்துள்ளது. இந்த மையம் விமான தளங்களுக்கும் சியோனிச ஆட்சியின் போர் விமானங்களுக்கும் இடையிலான முக்கிய தொடர்பு மையங்களில் ஒன்றாக இருக்கும் என்றும், ஒரு சிறப்பு நடவடிக்கையின் போது விண்வெளி படையின் வெடிக்கும் ட்ரோன்கள் இந்த மையத்தை தாக்கி அளித்திருக்கின்றது. நேற்று ஒரு தனி நடவடிக்கையில் ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஹரீர் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ இருப்பை ஈரானிய இராணுவம் குறிவைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள அல் ஹரீர் விமான தளத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு அமெரிக்க இராணுவத்தின் தளம் 5 ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டுள்ளது என்றும் ஈரானிய ஆர்மி தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆர்மி பல மாகாணங்களில் விரிவான வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவித்தது. பல மேம்பட்ட உளவு ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளது. அவற்றில் லோரஸ்தான் மற்றும் ஹோம் மாகாணங்களில் 2 HEM-900 ட்ரோன்கள் இராணுவத்தின் வான் பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க MQ-9கள் மற்றும் பல இஸ்ரேலிய மாதிரிகள் உட்பட பல்வேறு வகையான 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. அமெரிக்காவின் குற்றவாளிகளுடன் குழந்தைகளை கொல்லும் சியோனிச ஆட்சியுடனும் நடக்கும் போர் பொய்க்கு எதிரான வலதுசாரி முன்னணியின் இறுதி வெற்றி வரை தொடர்கிறது என்றும் கட்டாம் அன்பியா மத்திய தலைமையக செய்தி தொடர்பாளர் நேற்று இந்த ஊடக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஆக ஒட்டுமொத்தமாக புதிய உச்ச தலைவர் காயமடைந்திருக்கின்றார் என்றும், காயத்துக்கு என்ன நடந்தது என்றும், உயிர் ஆபத்தா என்பது குறித்தும் இன்னும் திட்டவட்டமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் எங்கு ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது அவசர பிரேக்கிங் செய்தியாக தருகின்றோம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.